சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இப்போ இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஃபைனல் வந்திருக்காங்க. பட் எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு குரூப்பாக எடுத்து போகும்போது உங்களுக்கு அந்த காம்படேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியா எடுத்தீங்கன்னா 3 டீமோட தான் ஆடுறாங்க. அதர் சைடில் இருக்கிற டீமோட ஆடாமலேயே கப் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு. பேட் கமின்ஸ் இல்லை, ஸ்டார்க் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, மிஷேல் மார்ஷ் இல்லை, ஸ்டாய்னிஸ் இல்லை, ஒரு பெரிய பெட்டாலியன் ஆஃப் பீப்புள் இல்லாமல், பெரிய பில்லர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்மித்துங்கிற ஒரு தனிப்பட்ட ஆள் அவருடைய இன்டெலிஜென்ஸ்னாலேயும் அவருடைய கேப்டன்சி திறமையினாலையும் டெஸ்ட் மேட்ச்சுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நீங்கள் மத்தியானம் மேட்ச் ஆரம்பிச்சுட்டு ராத்திரி வரைக்கும் போகும்போது பாகிஸ்தானோட விக்கெட்டில் வந்து எதுவுமே இருக்காது. அது ஒரு செத்த விக்கெட்டாக தான் இருக்கும். இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு கிரவுண்டில் தான் ஆடுவேன்னு சொன்னது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன். ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே தவிர. பட் ஒருவேளை இந்த இங்கிலாந்து வந்து தேர் நோன் ஃபார் தட். எப்படி ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஃபீல்டுக்குள்ளே அவங்களுடைய ஸ்லெட்ஜிங்கில் அவங்க வேலையை காட்டுவாங்களோ, அதே மாதிரி இங்கிலாந்து வந்து மைக்குக்கு பின்னாடி காட்டுற கூட்டம் அது. பேசர்ஸ் வந்து ஓகே, நீங்கள் அர்ஷித் ராணா மாதிரி ஆட்கள், ஹர்ஷ்தீப் மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க. ஸ்பின்னு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து, ஸ்பின்னை வச்சு ஆடலான்னு தோணிச்சோம். அதுலேருந்து நோ லுக்கிங் பேக், அதுலேருந்து ஜெயிச்சிட்டே தான் இருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு விராட் கோலி தான் ஞாபகம் வரும். நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு ரோஹித் சர்மா படுறதே இல்லை. பட் ரோஹித் சர்மா தான் இருக்கிறதுல ஃபிட்டஸ்ட் பர்சன். வெளியில் பார்த்தா அன்அஸ்யூமிங்காக இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர்ஸ். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டுக்கு, அந்த கேமுக்கு என் ஃபிட்னஸ் என்ன இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு 6 பேக்ஸ் இருக்கணும், இப்படி தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கமெண்டேட்டர் ரமேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் கோகுல். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஒரு வழியாக வந்து அந்த இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரி டல்லான சாம்பியன்ஸ் ட்ரோஃபினே சொல்லலாம் சார். ஏன்னா வந்து நிறைய மேட்சஸ் வந்து ரெயின்ட் அவுட்டு, நடந்த மேட்சஸும் வந்து நிறைய ஒன் சைடடாக தான் இருந்திருக்கு, 1-2 மேட்சஸை தவிர. இப்போது இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஃபைனல் வந்திருக்காங்க. நேற்று வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வழக்கம் போல் அவங்க காதில் போய் யாரோ சொல்லிட்டுருக்காங்க, இது வந்து நாக் அவுட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நாக் அவுட் மேட்ச்சில் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுமோ அந்த மாதிரி விளையாடி தோற்றுருக்காங்க. ஓகே, கருத்து சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அதாவது ரொம்ப டல் டோர்னமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஈவென்ட்ஃபுல் திங்ஸ்லாம் நடந்திருக்கு இதில். பட் எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு குரூப்பாக எடுத்து போகும்போது உங்களுக்கு அந்த காம்படேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ இந்தியா எடுத்திங்கன்னா 3 டீமோடு தான் ஆடுறாங்க. அதர் சைடில் இருக்கிற டீமோட ஆடாமலேயே கப் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் எப்போவுமே இந்த குரூப் ஃபார்மேஷன் வரும்போது இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அந்த கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் எண்டில் ப்ரிலிமினரியில் லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த நைட்ரேட்டை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, அவன் வந்துடுவானா இவன் வந்துடுவானாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இனிஷியலாக இருக்காது. இது வந்து பாகிஸ்தான் அண்டு துபாய் ரெண்டுத்துலேயுமே நடந்ததுனால பாகிஸ்தானில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக 2-3 மேட்ச்சு ரெயின் அஃபெக்டடாக இருந்தது. அது வேறு வழி ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இயற்கையை நம்மளால் ஒன்றும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி போச்சு. பட்டு பாகிஸ்தானில் நடந்த மேட்ச் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. உங்களோட ஒரு பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக ஒத்துக்கணும். காரணம் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனதுக்கு காரணம் போலர்ஸுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு. பர்டிகுலர்லி பாகிஸ்தானில் நடந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரன் அடிச்சுட்டு அதையும் சேஸ் பண்ணுற மாதிரிலாம் மேட்சஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் போலிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் காணாமலே போயிடுச்சு. அது கூட ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இனிஷியலாக குறைஞ்சதுக்கு காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து 2 செமிஃபைனல் நடந்து முடிஞ்சிச்சு சார். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. அந்த 2 மேட்சையும் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் என்ன சார்? நம்ம எதிர்பார்த்தது வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா நாக் அவுட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஆஸ்திரேலியா டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளீட்டட் டீம். அது வந்து இந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா டிராவிஸ் ஹெட் இருக்கார், ஸ்மித் இருக்கார், லபுஷன் இருக்கார், அந்த மாதிரி பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் போலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இல்லை, ஸ்டார்க் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, மிஷேல் மார்ஷ் இல்லை, ஸ்டாய்னிஸ் இல்லை, ஒரு பெரிய பெட்டாலியன் ஆஃப் பீப்புள் இல்லாமல், பெரிய பில்லர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் நான்லாம் வந்து அவங்க நாக் அவுட் ஸ்டேஜ் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தது இங்கிலாந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ இங்கிலாந்து வர முடியாமல் போயிடுச்சு. அந்த இடத்துக்கு ஆஸ்திரேலியா வந்தாங்க. ஆஸ்திரேலியா வந்து அந்த குவாலிஃபயர் ரவுண்டுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்றது வரைக்கும் ஸ்மித்துங்கிற ஒரு தனிப்பட்ட ஆள் அவருடைய இன்டெலிஜென்ஸ்னாலேயும் அவருடைய கேப்டன்சி திறமையினாலையும் தன்னோட பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அந்த டீமை தோளில் தூக்கிட்டு வந்தார். அதுக்கு மேலே அவரால் தூக்க முடியல. அந்த டீமோட பாரம் அவ்வளோ இருந்தது. அந்த இடத்துல அவர் கீழே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்தியா எதிர்பார்த்தது தான் குவாலிஃபயர் வருவாங்கன்னு. சவுத் ஆஃப்ரிக்கா மார்வலஸ் டீம். அந்த டீமை வரைக்கும் பர்சே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டீம், அவங்க வருவாங்கன்னு முதல்ல எதிர்பார்த்தோம். நியூசிலாண்டு நோ டவுட் அபவுட் நியூசிலாண்டு அட் ஆல்.
டெஃபினட்டாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் அவங்களுடைய ப்ரெசன்ஸை காமிச்சிட்டு போனாங்க. பங்களாதேஷ் கொஞ்சம் காணாமலே போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த குவாலிஃபயருக்கு வந்த 4 டீமும் வெல் டிசர்வ்டு டீம்ஸ் தான். சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து வந்து மேட்ச் நேற்று பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏதோ ரோட்ல வந்து நம்ம விளையாடுவோம்ல சார், கிரிக்கெட் ஆடுவோம்ல சார், அந்த மாரி பால் வந்து ஸ்விங் ஆகல, பிட்ச் ஆனா ஸ்ட்ரெயிட்டா போகுது. ஆனா வந்து அந்த பிட்சஸ வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு வேர்ல்டு கப்புக்கு எப்படி சார் குடுக்க முடியும்? இப்ப இந்தியால 2023 வேர்ல்டு கப் நடந்துச்சு. பட் வந்து எல்லா பிட்சஸுமே இட் ஹேட் ஒரு குவாலிட்டி இது இருந்தது. ஏன்னா இங்கிலாந்து கூட இந்தியாவே வந்து ஒரு 200 பிளஸ் ஆல் அவுட் ஆனாங்க. திரும்ப இங்கிலாண்ட வந்து ஆல் அவுட் பண்ணாங்க வந்துட்டு. ஸோ அந்த மாரி நைஸ் பிட்சஸும் இருந்துச்சு. பட் ஏன் சார் இவங்க இந்த மாரி ஒரு பிட்சஸ ரெடி பண்ணாங்க? நீங்க இங்க ஜியோகிராஃபிக்கலாவே பாகிஸ்தானோட வெதர், பாகிஸ்தானோட பூமி கண்டிஷன் இது எல்லாமே கிட்டத்தட்ட எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அவங்களது வந்து எப்பவுமே ஒரு பிளாசிட் விக்கெட் தான் இருக்கும். நீங்க டே டைம்ல காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் மேட்ச் முடியிற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்ஸ்ல சில சமயத்துல ரிவர்ஸ் ஸ்விங்லாம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. டெஸ்ட் மேட்ச்சுக்கு கூட ஓரளவுக்கு பரவால்ல. பட் நீங்க மத்தியானம் மேட்ச் ஆரம்பிச்சுட்டு ராத்திரி வரைக்கும் போம்போது, பாகிஸ்தானோட விக்கெட்ல வந்து எதுவுமே இருக்காது. அது ஒரு செத்த விக்கெட்டா தான் இருக்கும். இந்த நேத்து மேட்ச்சும் அந்த செத்த மேட்ச்சா தான் இருந்தது அது பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த விதமான காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த விக்கெட்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இதுக்கு போறாத குறைக்கு பாகிஸ்தானோட கிரிக்கெட் போர்டு வந்து இட்ஸ் நாட் அ கேஷ் ரிச் போர்டு. அவங்களால செலவு பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர அளவுக்கு அந்த அந்த பிட்ச்சில இது கியூரேஷன்ல ஏதாவது பண்றதுக்கோ, இல்ல ஆள கூட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து ஆள இறக்கி அத வந்து அட்டெண்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் வெரி சவுண்ட். ஐசிசி அத தலையிட்டு பண்ணணும். ஐசிசியை பொறுத்தவரைக்கும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் காட்டுறது இல்லன்னு தெரியுது. அட்லீஸ்ட் இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணும் ஓகே உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. முடியட்டும் டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாரி தான் பண்ணினாங்க மாரி தோணுச்சு. இந்தியா அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்ல பாகிஸ்தான் போமாட்டேன்னு சொன்னாங்க. இந்தியா கிட்ட வந்து சில பேர் சொல்றாங்க, ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரே கிரவுண்ட்ல இருந்தாங்க. நாங்க தான் இங்கேயும் அங்கேயும் அலமோதி ஓடிட்டு இருந்தோம். வேற வேற கிரவுண்ட்ல ஆடிட்டு இருந்தோம். அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் இந்தியா 2 மேட்ச் வின் பண்ணோனே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே சூடு ஏறும்ல. ம். அந்த மாரி சமயத்துல கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சாங்க. என்னோட பார்வை வேற. என்னோட பார்வை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குறேன் அது. இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு கிரவுண்ட்ல தான் ஆடுவேன்னு சொன்னது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்ததுன்னு கூட நான் ம். சொல்லுவேன். ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே தவிர. ம். பட் ஒருவேளை இந்த துபாய் விக்கெட் அவங்களுக்கு சூட்டபிளா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஆப்ஷனே இல்லாம போயிருக்கும் அவங்களுக்கு. மத்தவங்களுக்காக ஒரு விக்கெட் சரியா சூட்டபிளா இல்லன்னா, இன்னொரு விக்கெட்ல போய் ஆடி அவங்க காம்பன்சேட் பண்ண முடிஞ்சிருக்கும். நம்மளால அது முடிஞ்சிருக்காது. ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அது ஒரு மாரி ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நல்லா ஆடுனாங்க. இது பண்ணாங்க. பாகிஸ்தான் கமிங் பேக் டூ பாகிஸ்தான்ஸ் விக்கெட்ஸ் அது அப்படிதான் இருக்கும். எதிர்பார்த்தது தான் அது. சார் ஐசிசி தானே சார் இப்போ விக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்றது. இது வந்து துபாயோ, இந்தியாவோ ஒரு இப்போ இந்தியால ஒரு பைலேட்டரல் நடக்கல. பைலேட்டரல்ல நம்ம அந்தந்த ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி அந்தந்த பிட்சஸ் குடுப்பாங்க. பட் இது ஐசிசி தானே சார் இந்த பிட்சஸ் எல்லாமே ரெடி பண்றது. அவங்க எப்படி சார் இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருக்கு. இப்ப இங்கிலாந்து வந்து தே ஹேவ் நாட் பிளேட் எனஃப் குட் கிரிக்கெட் டூ பி இன் குவாலிஃபயர்ஸ் இல்ல செமி ஃபைனலோ இதுவோ. அவங்க வந்து எப்படி சார் இத ஒரு கம்ப்ளைண்ட் ஃபேக்டரா வைக்கலாம்? இல்ல கம்ப்ளைண்ட் ஃபேக்டர் அவங்க ஆல்வேஸ் அவங்க ஒரு பர்ட்டிகுலர் லெவலுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஜெலஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். சில கமெண்டேட்டர்ஸ் இதுக்குன்னே இருக்காங்க. ஏதாவது குறை சொல்றதுக்கு, ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதுக்குன்னு, நம்மள்திலேயே கவாஸ்கர்லாம் இருக்காரு அந்த மாரி. ம். ஏதாவது பிரச்சனைக்கு சும்மா ஒரு திரிய கொளுத்தி போடுறதுங்கிறதெல்லாம் அந்த மாரி பண்ணுவாங்க. இங்கிலாந்து வந்து தே ஆர் நோன் ஃபார் தட். எப்படி ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஃபீல்டுக்குள்ள அவங்களுடைய ஸ்லெட்ஜிங்ல அவங்க வேலைய காட்டுவாங்களோ, அதே மாரி இங்கிலாந்து வந்து மைக்குக்கு பின்னாடி காட்டுற கூட்டம் அது. அது எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. பர்ட்டிகுலர்லி அகைன்ஸ்ட் இந்தியா தே வில் கோ ஃப்ளாட் அவுட். அதே மாரி தான் இந்த தடவையும் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே. இப்ப இந்த இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போ வேண்டியது தான் அதுதான். சார் இப்ப இந்தியாவோட டீம் காம்பினேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து தே ஹேவ் பிளேட் வித் 4 ஸ்பின்னர்ஸ். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே இருந்த மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, 5 ஸ்பின்னர வச்சு எப்படி ஒரு டீம் வந்து ஒரு காம்படிஷனுக்கு முடியும். பட் இந்தியா வந்து ஆல்ரெடி ப்ரூவ் தேர் மெட்டல் பை 2024 இது T20 இதுல வந்து 4 ஸ்பின்னர் 5த் ஸ்பின்னரோட தான் போனாங்க. இந்தியாவுக்கு தன்னோட ஸ்ட்ரெங்த்ஸ வந்து பிலீவ் பண்ணி இந்த வேர்ல்டு கப்குள்ள போயிருக்காங்களா சார்? டெஃபினட்டா. இதுதான் நான் திருப்பி திருப்பி நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல கூட நம்ம அத பத்தி பேசினோம். நான் சொன்னேன் இந்தியாவோட ஸ்ட்ரெங்த் வந்து ஸ்பின். ஸ்பின்னுல ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்க. ஸ்பின்னுல எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான பிரஷர் டீமுக்குள்ள கொண்டு வரணுமோ, கொண்டு வந்து ஆப்போனன்ட்ஸுக்கு அதிகமான பிரஷர் குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணணும். பேசர்ஸ் வந்து ஓகே. நீங்க அர்ஷித் ராணா மாரி ஆட்கள், ஹர்ஷ்தீப் மாரி ஆட்கள்லாம் நீங்க கொண்டு வரீங்க. நல்லா போடுறாங்க கரெக்ட். பட் ஒரு காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்ன்னு வரும்போது, அதுல வந்து நம்மளோட ஸ்ட்ரெங்த்துக்கு ஆடுறது தான் புத்திசாலித்தனம். நீ அந்த இடத்துல போயிட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது.
நான் கூட சொன்னேன், இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நம்ம புலியை பார்த்து பூனை எதுக்கு சூடு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இவங்க எப்போ அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துடுச்சோ, ஸ்பின்னு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து, ஸ்பின்னை வச்சு ஆடலாம்னு தோணிடுச்சோ, அதுலேருந்து நோ லுக்கிங் பேக், அதுலேருந்து ஜெயிச்சிட்டே தான் இருக்காங்க அவங்க. சார் ரோஹித் சர்மா பத்தி வந்து ஒரு கான்ட்ரோவர்சி வந்து ஒண்ணு சுத்திட்டு இருக்கு சார். ஆக்சுவலா அது அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட்னாலும் ஒரு இந்தியன் கேப்டன பத்தி அப்படி ஒரு கமெண்ட். இன்னொன்னு அவரு ஸ்டில் இஸ் ஃபைட்டிங் வித் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் அந்த மாரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவரு அந்த மாரி ஒரு ஒரு பிளேம்டா ஒரு கமெண்ட் அவர பாடி ஷேம் பண்றது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? அதெல்லாம் அதான் சொல்றேனே, இதெல்லாம் வெளியில இருந்து பேசுறவங்க வந்து யாரோ ஒரு எம்பி, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஆள், கிரிக்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து போற போக்குல சொல்லிட்டு போற விஷயங்கள் அதெல்லாம் கோகுல். இதெல்லாம் வந்து அந்த மாரி பாடி ஷேமிங்கிறதுன்னு கூட எடுத்துக்க வேண்டாம். சாதாரண ஒரு கமெண்ட்டா வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பியாண்ட் அ லெவல். இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, உடனே நம்மளுக்கு விராட் கோலி தான் ஞாபகம் வரும். நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு ரோஹித் சர்மா படுறதே இல்ல. பட் ரோஹித் சர்மா தான் இருக்கிறதுலே ஃபிட்டஸ்ட் பெர்சன். நீங்க டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா. ஏன்னா, ஒரு மேட்ச் கூட அவர் போய் எனக்கு ஐ அம் நாட் வெல்ன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்தது கிடையாது. எனக்கு அடிபட்டதுன்னு போய் உள்ள உட்கார்ந்தது கிடையாது. ஃபீல்டுல இருக்கும்போது கூட டெஸ்ட் மேட்சா இருந்தா கூட, அதுல 2 நாள் ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னா, 2 நாளா அவர் ஃபீல்ட்ல இருக்காரு. 1/2 மணி நேரம் உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துட்டு வரேன். அதுக்கு பதிலா எனக்கு பதிலா ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்கட்டும்ங்கிற மாரி அவரு வித்ட்ரா பண்றதே கிடையாது. இன்னொரு ஆளு அஸ்வின். அதே மாரி வெளியில பார்த்தா அன்அஸ்யூமிங்கா இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ். ஃபிட்னஸ பொறுத்தவரைக்கும் அந்த கிரவுண்டுக்கு, அந்த கேமுக்கு என் ஃபிட்னஸ் என்ன இருக்கணுமோ, அத பெர்ஃபெக்ட்டா மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஆளுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு 6 பேக்ஸ் இருக்கணும், இப்படி தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அந்த கேம பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்ன ஃபிட்னஸ் தேவையோ, அந்த ஃபிட்னஸ் அவர் இருக்கிற ஆளு. இதெல்லாம் ரோட்ல போறவங்க, வரவங்கலாம் கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு போ வேண்டியது தானே. சார் மோர் தென் தட் வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல இன்னும் ஒரு 10, 15 சிக்ஸ் அடிச்சா அவர் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் இன் ஓடிஐஸ். அப்படி இருக்கிற ஒரு பிளே அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி இல்ல சார். அந்த லிஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கெயில், அஃப்ரிடி இந்த மாரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த லிஸ்ட் இட்ஸ் நாட் ஈஸி இல்ல சார். டெஃபினட்டா நாட் ஈஸி. அதெல்லாம் ரோஹித் சர்மாவெல்லாம் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அந்த மாரிலாம் ஆடியிருக்காரு. டபுள் செஞ்சுரிலாம் லைக் சும்மா போற போற வர மாரி அடிச்சுட்டு போயிருக்காரு. லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட்லலாம். அந்த மாரி நீங்க அவர பத்தி கமெண்ட் அடிக்கிறதுக்கு வந்து சரி இந்த மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு. இந்த டோர்னமெண்ட் பெர்ஃபார்மே பண்ணல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கமெண்டேட் பண்ணலாம். அத பத்தி கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. அது என்ன நடந்ததுங்கிறத நம்ம விவரிக்கலாம். இந்த ஷாட் இப்படி போய் ஆடுனாரு, தேவையில்லாத ஷாட்டு, அந்த சிச்சுவேஷனுக்கு போய் இப்படி ஆடலாமா? இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேப்டன்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போலிங் சேஞ்சஸ் சொதப்பினாரு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். பட் அதெல்லாம் இல்லாம அவர பத்தி கமெண்டேட் அடிக்கிற அளவுக்கு அவர் ஒண்ணும் தரம் தாழ்ந்த கிரிக்கெட்டர் கிடையாது. அவரெல்லாம் இங்க இருக்கிற ஒரு ஆளு. நம்மலாம் அவர பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு.